மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அண்மை செய்தி. இந்து அல்லாதவர்கள் அல்லது இந்து மத கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவர்களை பழனி கோயில் கொடிமரம் தாண்டி உள்ளே அனுமதிக்க கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடி தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மாரிச்சாமி வழங்கிட கேட்கலாம். மாரிச்சாமி, வணக்கம். இந்து அல்லாதவர்கள் இந்து மத கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவர்களை எப்படி கண்டுபிடிப்பது? இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன? இந்த வழக்கின் பின்னணி என்ன? முழு விவரம் தீர்ப்பு குறித்து விவரிங்க மாரிச்சாமி. பழனி கோவிலில் இந்து அல்லாதவர்கள் கோவிலுக்குள் நுழைய தடை என்ற பதாகையை மீண்டும் வைக்க கோரி ஒரு வழக்கானது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடரப்பட்டது. அந்த வழக்கில் தான் இந்து அல்லாதவர்கள் மற்றும் இந்து மத கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் பழனி கோவில் கொடிமரம் தாண்டி உள்ளே செல்லக்கூடாது, செல்வதற்கு அனுமதிக்க கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது அதிரடி தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. அதுபோக இந்து அல்லாதவர்கள் மற்றும் இந்து கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் கோயிலுக்கு நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது என்ற பதாகையை கோவிலில் பல்வேறு இடங்களில் வைக்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதுபோக மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் கோவிலுக்குள் சுவாமி தரிசனம் செய்ய விரும்பினால் கோவிலில் இதற்காக ஒரு பதிவேடு வைக்க வேண்டும் என்றும், அந்த பதிவேட்டில் இந்து சுவாமியின் மீது நம்பிக்கை கொண்டுதான், அதாவது இந்த சுவாமியின் மீது நம்பிக்கை கொண்டுதான் தரிசனம் செய்ய வருகிறேன் என உத்தரவாதம் உறுதிமொழி எழுதி கொடுத்த பின்பு கோவிலுக்குள் அனுமதிக்கலாம் என நீதிபதி ஸ்ரீமதி தனது உத்தரவில் பிறப்பித்திருக்கிறார். இந்த வழக்கின் பின்னணி பார்த்தோமானால் பழனியைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் தொடர்ந்த வழக்கு. இந்த வழக்கில் இந்து அறநிலையத்துறை ஆலய நுழைவு விதி 1947 ஆண்டில் இயற்றிய சட்டத்தில் இந்து அல்லாத எந்த ஒரு சமயத்தினரும் இந்து கோவிலுக்குள் நுழைவதை தடுக்கிறது. இந்து அல்லாத எவரும் கோவிலுக்குள் நுழையக்கூடாது என தடுக்கும் வண்ணம் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தெய்வத்தின் மீது நம்பிக்கை இல்லாத நபர்களும் மாற்று மதத்தை நம்புகிற ஒருவர் திருக்கோவிலுக்குள் நுழைய வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே அந்த பதாகையை பழனி தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட பழனி, முருகன் மற்றும் உபகோயில்களுக்குள் இந்து அல்லாதவர்கள் நுழைய தடை விதிக்க வேண்டும், இந்து அல்லாதவர்கள் கோவிலுக்குள் நுழைய தடை என்ற பதாகையை மீண்டும் வைக்க வேண்டும். ஏற்கனவே அந்த பதாகை இருந்தது, அது அகற்றப்பட்டிருக்கிறது, அதை மீண்டும் வைக்க வேண்டும் என உத்தரவிட கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கானது உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் நீதிபதி ஸ்ரீமதி முன்பு விசாரணைக்கு வந்த பொழுதுதான் இது போன்ற உத்தரவுகளை, அதிரடி உத்தரவுகளை, அதாவது இந்து அல்லாதவர்கள் கோவிலின் கொடிமரம் தாண்டி உள்ள அனுமதிக்க கூடாது என்றும், இந்து அல்லாதவர்கள் மற்றும் கடவுள் நம்பிக்கை மீது நம்பிக்கை இல்லாதவர்கள், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கோவிலுக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது என்ற பதாகையை கோவிலில் பல்வேறு இடங்களில் வைக்க வேண்டும். மாற்று மதத்தைச் சேர்ந்தவர்கள் கோயிலுக்குள் நுழைய வேண்டும் என்றால் இதற்காக ஒரு பதிவேடு வைக்க வேண்டும். அந்த பதிவேட்டில் சுவாமியின் மீது நம்பிக்கை கொண்டு தரிசனம் செய்ய வருகிறேன் என உறுதிமொழி உத்தரவாதம் எழுதி கொடுத்த பிறகு கோவிலுக்குள் அனுமதிக்கலாம் என உத்தரவிட்டிருக்கிறார் நீதிபதி. மேலும் இந்து அறநிலையத்துறை ஆணையர் கோவிலின் ஆகம விதிகளை முறையாக பின்பற்ற வேண்டும் எனவும் தனது உத்தரவில் கூறியிருக்கிறார் நீதிபதி ஸ்ரீமதி. விரிவான விவரங்களுக்கு நன்றி மாரிச்சாமி. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.